இலங்கை அரசியல் களம் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடைய தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தனது மக்கள் பலத்தை நிரூபிக்க நாடு தழுவிய ரீதியில் பாரிய போராட்டங்களையும் பேரணிகளையும் முன்னெடுக்க தயாராகி வருவதாக ஒரு பரபரப்பான செய்தி இன்றைய தினம் வெளியாகியிருந்தது. அது தொடர்பான விரிவான செய்திகளைத்தான் இதில் பார்க்க இருக்கிறோம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் எதிர்வரும் மாதம் 5ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் விசேட மக்கள் பேரணி ஒன்றை நடத்த திட்டமிட்டிருப்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருந்தார். களுத்துறையில் ஊடகங்களிடம் பேசிய அமைச்சர் நலிந்த ஜெயதிச எதிர்கட்சிகளுக்கு ஒரு பகிரங்க சவாலும் விடுத்திருந்தார். சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்காமல் முடிந்தால் வீதிகளில் இறங்கி மக்களை திரட்டி உங்கள் பலம் என்ன என்பதனை காட்டுங்கள் என நலிந்த ஜெயதிச கூறியிருந்தார். அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் கருத்துக்கள் நிலவுவதாக கூறுபவர்கள் இந்த பேரணிகள் மூலம் உண்மை நிலை என்ன என்பதனை தெரிந்து கொள்வார்கள் என்றும் நலிந்த ஜெயதிச இந்த நேரத்தில் இறுதியாக குறிப்பிட்டிருந்தார். அப்படி என்றால் எதிர்வரும் மாதம் 5ஆம் தேதி முதல் இலங்கை அரசியல் களம் சூடுபிடிக்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்கப் போகிறது இலங்கையில் என்று. அதேவேளை அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். ஜனாதிபதி செயலகத்தின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க மீது எழுந்துள்ள முறைகேடு புகார் குறித்து முறையான விசாரணை நடத்தி அரசாங்கம் தனது வெளிப்படைத்தன்மையை நிரூபிக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியிருக்கிறார். தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் நெல்விலை வீழ்ச்சி, மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலையேற்றத்தால் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்திருந்தார். அரசாங்கம் வெறும் அரசியல் மோதல்களில் மட்டும் கவனம் செலுத்தாமல் மக்களின் பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே எதிர்க்கட்சியின் பிரதான கோரிக்கை என நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார்.